இங்க ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனுக்கு ஒரு நாவல் இருக்கிற கதை அவர் ரியல் லைஃப்ல அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. அந்த நாவல்ல இருக்கிற லார்ட் ரெட்மேன்ங்கிற கேரக்டருக்கு எப்பெல்லாம் அடிப்படுதோ இவருக்கு அப்பெல்லாம் கரெக்டா அடிப்படுது. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பெருசா நம்பல, ஆனா போக போக இதை நம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த நாவல் முடிய போகுது. அந்த நாவலோட ரைட்டருமே கதையோட எண்டிங்ல லார்ட் ரெட்மேன்ங்கிற கேரக்டர் செத்து போயிருவாருன்னு சொல்ல இந்த பிசினஸ் மேனுமே ரொம்ப பயந்து போயிடுறாரு. நம்ம சாக கூடாதுன்னு அந்த ரைட்டரை பார்த்து இந்த கதை இதுக்கு மேல எழுதாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன்னு சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த ரைட்டர் பெருசா இதை கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு தொடர்ச்சியா அந்த நாவல் எழுதிட்டு இருக்காரு. இதனால இவருக்கு ஒரு வழியே இல்லாம இவரோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு வேற வழியே இல்ல அவனை கொன்று எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல பவர்ஃபுல்லா ஒருத்தனை அசைன் பண்ணு, அவனை வச்சு அவனை போட்டு தள்ள அப்படின்னு சொல்ல இந்த ரைட்டர் கொல்ல போறவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அந்த ரைட்டர் கொன்னாரா இல்லையா, இவங்களுக்கு எல்லாம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம பேலன்ஸ் கதைக்குள்ள போலாம். இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு. ஒரு கல் எடுத்து அவர் தவறான திசையில வீசினா கூட அவர் எதுக்கு குறி வச்சாரோ கரெக்டா அது போய் டார்கெட்ல விழுகும். இப்போ ஒரு ட்ரக் மேல கல்ல தூக்கி வீசிட்டு இருக்காரு. அந்த ட்ரக்ல இருந்தவங்கள போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்காரு. அவனுங்களை புடிச்சு மரியாதையா என் குழந்தை எங்க இருக்கான்னு சொல்லு, என் குழந்தை எங்க அப்படின்னு கேட்க அவனுங்க நம்ம ஹீரோ கிட்ட இருந்து எஸ்ஐ அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவுமே அந்த ட்ரக்க திறந்து பார்த்தா நிறைய பிள்ளைகளை இவங்க கடத்தி வச்சிருக்காங்க. தன்னோட பொண்ணு இருக்காளான்னு ஹீரோ பாத்துட்டே இருக்கான். ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. இவன் தான் புள்ள கடத்துறான்னு சொல்லி நம்ம ஹீரோவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ போலீஸ்காரங்கிட்ட தப்பிக்க நம்ம ஹீரோவை ஒரு பொண்ணு வந்து காப்பாத்துறா. நம்ம ஹீரோவுமே அந்த பொண்ணை பார்த்து நீங்க யாரு, எதுக்காக நீங்க என்ன காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, பிசினஸ் மேனோட அசிஸ்டன்ட் தான். அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணு காணாம போயிருக்கா, உங்க பொண்ணை தேடி நீங்க 6 வருஷமா கண்ட்ரி ஃபுல்லா சுத்திட்டு இருக்கீங்க, உங்களோட வேலை போச்சு, உங்க பொண்டாட்டி கூட உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், நாங்க சொல்ற ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்கன்னா உங்க பொண்ணு உங்களுக்கு கிடைப்பான்னு நம்ம ஹீரோவோட பொண்ணோட போட்டோ எல்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துமே எங்க பாஸுக்கு ஒரு நாவல் ஆர்டிஸ்ட கொல்லணும், அவன் எழுதுறதெல்லாம் அப்படியே நடக்குது, அது எங்க பாஸுக்கு ரொம்பவே ஆபத்து, நீ தான் அவனை போட்டு தொல்லணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே என்னங்க லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, எழுதுறதெல்லாம் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேக்குறான். ஆனா இவனுக்கு ஒரு வழி இல்ல, அவன் பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த அசைன்மெண்ட்டுக்கு இவன் ஒத்துக்கிறான். இப்ப அப்படியே அந்த நாவல் ஆர்டிஸ்ட காட்டுறாங்க. அவன் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளன். ஆனா அவனுக்கு பெருசா இதனால வரைக்கும் காசு எதுவும் கிடைச்சது இல்ல. ஆனா டெய்லி அவன் நாவல் எழுதிட்டே இருப்பான். இப்ப அவன் எழுதிட்டு இருக்கிற நாவலுக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்கு. டெய்லியும் 9 மணி நேரம் 10 மணி நேரம்னு நாவல் மட்டுமே எழுதுவான். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போவான். ஆனா இவன் பெருசா சம்பாதிக்காதனால இவன் யாருமே மதிக்க மாட்டாங்க, குழந்தைங்க முதற்கொண்டு. நம்ம ஹீரோவும் அந்த ரைட்டர் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்ச நேரத்திலே ரைட்டர் நம்ம ஹீரோவை பார்த்து எதுக்காக என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோவுமே நான் உங்களோட ஃபேன் அப்படின்னு சொல்ல இவனுமே தன்னை பாராட்ட ஒருத்தங்க கிடைச்சிட்டாங்கன்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஆயிடுறான். நம்ம ஹீரோ கிட்டயுமே அவனோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படிதான் அவன் எழுதுற இந்த கதையை சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த நாவல்ல ஒரு பொண்ணு வரா, அந்த பொண்ணோட பேரும் நம்ம ஹீரோட பொண்ணு பேரும் ஒண்ணுதான். நம்ம ஹீரோட பொண்ணும் அப்பா அம்மாட்ட இருந்து தொலைஞ்சு போயிருப்பா. அதே மாதிரிதான் அந்த நாவல்ல இருக்கிற கேரக்டருமே அவங்க அப்பா அம்மாட்ட இருந்து தொலைஞ்சு போயிருப்பா. அந்த பணக்கார சொன்ன மாதிரி இவ எழுதுறது எல்லாமே உண்மையா நடந்துச்சுன்னா இவன் மட்டும் இந்த குட்டி பொண்ணோட கேரக்டரை ஸ்ட்ராங்கா எழுதுனானா ரியல் லைஃப்ல இவனோட பொண்ணு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பால. இதனாலேயே நம்ம ஹீரோ இப்ப இவனை கொல்லலாமா இல்ல என்ன பண்ணலான்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த நாவலை காட்டுறாங்க. இந்த கேரக்டர் நம்ம கிம்மன் கூப்பிடலாம். கிம்ம லார்ட் ரெட்டோட சோல்ஜர்ஸ் துரத்திக்கிட்டு இருக்காங்க. அவனும் உசுருக்கு போராடிட்டு இருக்கான். இப்போ ஒரு மலை உச்சிக்கு போறான். கரெக்டா இப்ப இவனை காப்பாத்துறதுக்காக அவங்க அக்கா அந்த இடத்துக்கு வரா. எல்லாத்தையும் போட்டு புரட்டி தள்ளிட்டு இவனையும் கீழே தள்ளி விட்டுறா. இவனும் இப்போ கீழே விழுகிறா. அக்கா காரி போட்டு எல்லாத்தையும் சாத்த ஆரம்பிக்கிறா. ஆனா நம்ம கிம்மு அக்காவை தனியா விட்டவனுக்கு வர மனசே இல்ல. அதனால மலைக்கு மேல ஏறி பாக்குறான். பார்த்தா லார்ட் ரெட்மேனோட ஒரு அடியாளு நம்ம கிம்மோட அக்காவை கொன்னு போட்டிருப்பான். ஆனா நம்ம கிம்மோட அக்கா சும்மா கிடையாது, அந்த வயசானவனோட முதுகுல குத்திட்டு தான் செத்து போயிருந்திருப்பா. இப்போ அந்த வயசான ஆளு நம்ம கிம்ம பார்த்து லார்ட் ரெட்மேனுக்கு உன்னோட தலை தேவை, நீ எங்க போனாலும் உன்னை சும்மா விட மாட்டாங்க, மரியாதையா உங்க அக்கா எப்படி செத்து போனாலோ அதே மாதிரி நீயும் வந்து உன் கழுத்து கொடுத்துடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல நம்ம கிம்மு இந்த வயசானால போட்டு தள்ளிடுறான். அவனை சாகடிச்ச அடுத்த செகண்டே அவன் உடம்புல இருக்கிற ஏதோ ஒரு ஒட்டுண்ணி இவன் மேல வந்து அப்படியே ஒட்டிக்குது. பார்க்கவே அது வெனம் மாதிரி இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோட ரத்தத்தை அப்படியே கொஞ்சம் குடிக்க ஆரம்பிக்குது. இப்போ அது ஒரு கவசம் மாதிரி மாறுது. பார்த்தா அதுல கண்ணு கூட இருக்கு. நம்ம ஹீரோவுமே அந்த லார்ட் ரெட்மேனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த கவசமே அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியுன்னு கிம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. நிறைய மலை நிறைய ஆள்கள் கடந்து இப்போ ஒரு தலைநகரத்துக்கு நம்ம கிம் வந்து சேர்றான். அந்த ஊர் பார்த்தா ஏதோ
திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க. பேருக்குதான் அது திருவிழா மாதிரி இருக்கு. எந்த ஒரு மக்களோட மூஞ்சிலையுமே சந்தோஷத்தையே காணும். கொஞ்ச நேரத்திலேயே போர் முரசு முழங்க ஆரம்பிக்குது. ரெண்டு மக்களும் அடிச்சுட்டு சாக ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கணும் ஒரு குட்டி பொண்ணு. அவங்க கூட இருந்தவங்க செத்தாலும் என்ன கொல்லுன்னு வந்து தைரியமா முன்ன நிக்குது. மக்கள் எப்படி அடிச்சுட்டு செத்து போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு தரப்புல இருந்து இப்போ ஒரு டிராகனை ஏவி விடுறாங்க. பார்த்தா அது எல்லாமே பட்டாசு. ஊர் ஃபுல்லா அப்படியே எண்ணெயை தெளிச்சு அப்படியே அதுல நெருப்ப பத்த வைக்கிறாங்க. ஒரு ஊரே அப்படியே கருகி போச்சு. நிறைய மக்கள் செத்தும் போயிட்டாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையிலேயே விடியுது. ஊரு ஃபுல்லாமே பிணங்களா இருக்கு. நம்ம கிம்முமே போர்க்களம்னா எப்படி இருக்குன்னு பாத்துட்டான். இவன் போர்க்களத்தை பார்த்துட்டு அப்படியே பயந்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு சிவப்பு கவசம் போட்ட ஒரு மனுஷன் வரான். அவன் வந்த உடனே அங்கிருந்து எல்லா மக்களும் மண்டி போட்டு அவனுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அவனுக்கு ஒரு கூல கும்பிட போட்டுட்டு இப்படியே நம்ம கிம்மு அவனோட பயணத்தை தொடர்ந்துகிட்டு இருக்கான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு பாக்குறான். இந்த குட்டி பொண்ணு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட பொண்ணு தான். இந்த பொண்ணு இப்போத்துல இருந்து நம்ம சக்குரான்னு கூப்பிடுவோம். சக்குராவுமே அவன் கூட இத்தனை நாளா இருந்த அவன் அண்ணன் செத்து போயிட்டானே, ரொம்ப சோகமா இருக்கா. இப்ப நம்ம கிம்முமே அவங்க அண்ணனை புதைக்கிறதுக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்றா. நம்ம சக்குராவுமே ஒரு ஃப்ளூட் எடுத்து இப்ப அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறா. நம்ம கிம்முமே இதை கேட்டுட்டு அப்படியே நிக்கிறான். இப்ப அப்படியே சாயங்காலம் ஆயிருது. அவங்க ஊர்ல ஒரு சட்டம் இருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு மேல யாருமே வெளியே சுத்தக்கூடாது. அப்படி சுத்தினாங்கன்னா அவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்களும் 6 மணிக்கு மேல நிக்க சிவப்பு உடைய போட்ட அந்த சோல்ஜர் இவங்களை பார்த்து வர ஆரம்பிக்கிறான். கத்தி எடுத்து அவங்கள கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறான். நம்ம கிம்மு சக்குராவும் அவங்க உயிரை காப்பாத்தணும்னு பயங்கரமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கிம்முமே பில்டிங் விட்டு பில்டிங் தாவிட்டு இருக்கான். சாக்கராவை கீழே விட்டுட்டு அந்த சோல்ஜர் கிட்ட இருந்து இவன் உயிரை காப்பாத்த போராடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல வாள் எடுத்து அந்த சோல்ஜரோட மூஞ்சில அடிக்க அவனுக்கு சின்ன கீரல் தான் விழுகுது. மித்தப்படி அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இப்ப அந்த சோல்ஜர் நம்ம கிம்ம கொல்ல வர அவன் அப்படியே சில மாதிரி உடஞ்சு போயிட்டான். இப்ப நம்ம கிம்மும் சாக்கராவும் உயிரை காப்பாத்திக்கணும்னு அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஆனா இவங்க பிரச்சனை விட்டாலும் பிரச்சனை இவங்களை வர மாதிரி தெரியல. இவங்க ஒரு திருடன் கும்பல் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த திருடனுங்க நம்ம கிம்மியும் சாக்கராவையும் கொன்னே தீர்வனு அவங்கள பார்த்து வாள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம கிம்முக்கு வேற வழி தெரியல. சக்கராவை காப்பாத்தி ஆகணும்னு அவனும் சண்டைக்கு தயாராறான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இப்பதான் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ உடம்புல போட்டிருந்த கவசம் அவன் உடம்புல இருந்து வெளியே வந்து ஒரு உருவம் மாதிரி மாறி அங்கிருந்து அத்தனை பேத்தையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்குது. சொல்ல போனா எல்லாத்தையும் வெட்டி வீச ஆரம்பிக்குது. மழை தண்ணியில இப்ப அப்படியே எதிரிகளோட ரத்தம் கலக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பயத்துல அங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ உடம்புல இருந்து அந்த உயிரினும் போட்டு தள்ளிடுது. கடைசியில ஒரே ஒரு பையன் மட்டும்தான் இருக்கான். அந்த பையனை போட்டு தள்ளலான்னு இது போகுது. ஆனா நம்ம ஹீரோ இதை தடுத்து நிறுத்துறான். ஆனா இந்த மிருகத்தால் இதை நம்பவே முடியல. ஏன்னா எந்த மனுஷனும் இது நாள் வரைக்கும் இவனை கட்டுப்படுத்தினதே இல்ல. ஆனா நம்ம கிம்மோட கண்ட்ரோலை மீறி இதால ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப இவங்களும் இங்க முடிச்சிட்டு அந்த லார்ட் ரெட்மேனை பாக்குறதுக்காக ஒரு மலை உச்சிக்கு இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இதே சமயத்துல ரியல் லைஃப் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவன் பொண்ணை கடத்தினால நேர்ல பாக்குறான். அவங்கள புடிச்சு அடிச்சு விசாரிக்கிறான். அடிச்ச அடியில அவன் என்ன சொல்றானா, சார் உங்க பொண்ணை நான் தான் கடத்தினேன். ஆனா நான் கடத்தின முதல் பொண்ணு உங்க பொண்ணு தான். உங்க பொண்ணுக்கு நான் அதிக அளவுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டேன். அதனால அவ செத்து போயிட்டா. அவள ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து போயிட்டேன். உங்க பொண்ணு உயிரோட இல்ல. என்னை இதுக்கு மேல தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு நிமிஷம் மனசே உடஞ்சு போயிருது. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். நம்ம பொண்ணு இனிமே உயிரோட வருவானா அது ஒருத்தன் கையில மட்டும்தான் இருக்கு. அது நம்ம ரைட்டர் தான். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அவன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக ரைட்டருக்கு உசுர கொடுக்கலான்னு முடிவு பண்றான். நம்ம ரைட்டரையுமே இவன் பொத்தி பொத்தி பாதுகாக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அப்படியே நம்ம ஃபேண்டசி கதைக்குள்ள போலாம். நம்ம கிம்மும் சாக்குராவும் லார்ட் ரெட்மேனோட கோட்டைக்குள்ள போயிட்டாங்க. அவங்க கதவை திறந்து உள்ள போனா எக்கச்சக்க ரெட் சோல்ஜர்ஸ் உள்ள நின்னுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டாங்க. ஆனா அங்கிருந்து யாருமே நகரவே முடியல. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. மக்கள் யாரும் 6 மணிக்கு மேல வெளியே சுத்தக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா இவங்களால 6 மணிக்கு மேல நகரவே முடியாது. இப்ப இவங்களும் இப்ப நம்ம சாக்குராவும் கிம்மும் அப்படியே அங்க போயிட்டு இருக்காங்க. நம்ம சாக்குரா காதுக்கு ஏதோ ட்ரம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றா. ஆனா நம்ம கிம்முக்கு ஒண்ணுமே கேட்கல. ஆனா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது இவங்க கேட்டது ட்ரம் சத்தம் இல்ல, லார்ட் ரெட்மேனோட இதய சத்தன்னு. லார்ட் ரெட்மேனும் இவங்கள பாத்துறான். ரெண்டு பேத்துக்கும் உசிரே இல்ல, அப்படியே உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த லார்ட் ரெட்மேனுமே நம்ம கிம்ம பார்த்து உங்க அப்பாவும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்.
ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல உங்க அப்பாவையே நான் கொல்ல வேண்டியதா போச்சு. உங்க அப்பாவை கொல்லும் போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டு தெரியுமா? அதே மாதிரி இப்போ ஒன்னு கொல்லும் போது நான் சந்தோஷப்பட போறேன். உன் உயிரை எடுக்க போற அப்படின்னு சொல்ல லார்ட் ரெட்மன் அடிக்க வர கிம்மோட உடம்புல இருந்த கவசம் இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. அதுவுமே இவன் காலை நோக்கி அடிக்க சொல்லுது. இவனும் பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த லார்ட் ரெட்மனுமே கிம்ம போட்டு தள்ளுறதுக்கு அவனை துரத்திக்கிட்டே இருக்கு. கிம்மோட உடம்புல இருந்த அந்த கவசம் கிம்ம காப்பாத்துறதுக்கு பயங்கரமா போராடிட்டு இருக்கு. அதோட கத்தி எடுத்து லார்ட் ரெட்மனோட தலைக்கு குறிய வைக்க அது ஸ்ட்ரைட்டா போய் ஒரு கல்லுல பட்டு கத்தி அப்படியே மேல குத்தி நிக்குது. அந்த கவசம் இவன் உயிரை காப்பாத்துறதுக்கு பயங்கரமா போராடிட்டு இருக்கு. நம்ம கிம்முமே கல்லு மேல இருந்த அந்த கத்தி எடுத்துட்டு வந்து இவனை குத்தி கொள்ளலான்னு பாக்குது. ஆனா நம்ம கிம்ம லார்ட் ரெட்மன் தூக்கி போட்டுறான். இப்ப நம்ம கிம்ம சட்னி ஆக்கலான்னு பூமியில அப்படியே கைய வச்சு அப்படியே நசுக்குறான். அவன் கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இவனோட கவசம் அவனை காப்பாத்திருச்சு. அவனும் வாள் எடுத்துட்டு லார்ட் ரெட்மனை பொழந்து தள்ளலான்னு போறான். ஆனா எதுவுமே நடக்கல. மாறா லார்ட் ரெட்மன் கிம்ம பிடிச்சிட்டான். உங்க அப்பாவை இப்படிதான் கொன்ன, இப்ப நீ எப்படியே சாக அப்படின்னு சொல்ல நம்ம கவசம் மறுபடியும் அதோட கத்திய வச்சு லார்ட் ரெட்மனோட கைய கீறி விடுது. இதனால கடுப்பான லார்ட் ரெட்மன் நீ இருந்தாதானே இவன் பழைப்பான்னு நம்ம கிம் கண்ணு முன்னாடியே அவனோட கவசத்தை கொன்னு போட்டுருது. நம்ம கிம்முமே ரொம்ப சோகமாயிட்டாரு. ஆனா சக்குரா இப்ப என்ன பண்றானா ஃப்ளூட் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. இத பார்த்த அந்த லார்ட் ரெட்மனுமே ஏ குட்டி பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க நம்ம சாக்குரா என்ன சொல்றானா எனக்கு எப்பெல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்பெல்லாம் இதை நான் வாசிப்பேன். எங்க அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்ல நம்ம லார்ட் ரெட்மன் சாக்குராவை சேர்த்து அப்படியே முழுங்கிடுறான். இப்போ அப்படி இங்கிருந்து கட் பண்ணா ரியல் வேர்ல்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் இப்போ பிசினஸ் மேனுக்கு துரோகம் பண்ணிட்டான்ல. அதனால பிசினஸ் மேன் இப்ப என்ன பண்றானா அந்த ரைட்டர் கொல்றதுக்காக வேற ஒருத்தனை அசைன் பண்ணிருக்காங்க. நம்ம அசிஸ்டன்ட்காரிக்கு ஓனர் காரம் பண்றது சுத்தமா பிடிக்கல. அதனால உங்ககிட்ட இருந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு கடுப்பான பிசினஸ் மேன் என்ன பண்றானா இவளை அடிச்சு போட்டுட்டு அவளை கார்ல தூக்கி போட்டுறாங்க. இப்ப இவனுங்களும் எலக்ட்ரிக் வச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவோட சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோமே பால தூக்கி ரொம்ப ஃபோர்ஸா வீசுறான். ஆனா இதெல்லாம் அவன் மதிக்கவே இல்ல. நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இந்த மாதிரி உசுறு கொடுத்து சண்டை போட நம்ம ரைட்டருக்கு இது எதுவுமே தெரியாம கதை எழுதிட்டு இருப்பான். இப்போ அந்த எலக்ட்ரிக் யூஸ் பண்றவன் என்ன பண்றானா நம்ம ஹீரோ மேல தண்ணியை ஊத்தி அவன் மேல கரண்ட பாஸ் பண்ணி வைக்கிறான். நம்ம ஹீரோ வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தது மட்டும் பத்தாம ஒரு ஃபேனை கழட்டிட்டு வந்து அதோட விங்ஸை வச்சு நம்ம ஹீரோவை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு சரியான அடி. ஆனா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ இவனுக்கு தண்ணி காட்டி அவன் பால இவன் மேல வீசுறான். இவன் அப்படியே விழுந்துடுறான். அந்த குட்டி பையனையும் அடிச்சு போட்டுறான். இப்ப நம்ம ஹீரோவுமே ஒரு இடத்துக்கு ஓடி போறான். அந்த எலக்ட்ரிக்காரன் நம்ம ஹீரோவை அப்படியே பின்தொடர்ந்து வரான். நம்ம ஹீரோவுமே முடிஞ்ச எண்ணத்தோடு அப்படின்னு சொல்ல கீழே ஃபுல்லாமே தண்ணியா இருக்கு, நீ செத்தடா அப்படின்னு நம்ம ஹீரோவை தட நம்ம ஹீரோ நிக்கிறது ஒரு வுடன் ஃப்ளோர். அதனால அவனுக்கு ஷாக் அடிக்கல. அது மட்டும் இல்லாம அவன் கைக்கு ஷாக் அடிக்காத ஒரு கிளவுஸ் போட்டிருக்கான். இப்ப அந்த சின்ன பையனுமே கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை போட்டு தள்ளலான்னு பாக்குறாங்க. ஆனா கார்ல மயக்கம் போட்டு கடந்த அந்த பிசினஸ் மேனோட பிஏ கத்தி எடுத்துட்டு வந்து இந்த பையனை போட்டு தள்ளிடுறாங்க. ஆனா இந்த சின்ன பையன் அடங்குற மாதிரி தெரியல. ஒரு லேம்ப் எடுத்து அந்த அசிஸ்டன்ட்டை போட்டு தள்ளலான்னு போறான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றானா பால தூக்கி அவன் மேல வீசுறான். இவனும் கிரிக்கெட் ஆடுற மாதிரி அதை அடிச்சிடலான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ வீசினது ஒரு பால் இல்ல 2 பால். ஒரு பால அவன் அடிக்க ஒரு பால் இவன் நெத்தி பட்டுல பட்டு அவன் கதை அங்கேயே முடிஞ்சு போயிருது. ஆனா நம்ம ஹீரோ என்னதான் போராடினாலும் ரைட்டர் அடி வாங்குறத தடுக்க முடியல. ஒரு தந்த ரைட்டரை குத்தி போட்டு போயிடுறான். ரைட்டரையுமே இப்போ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா அவன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவன் அந்த கதையை எழுத ஆரம்பிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ இந்த கதையை எழுதிக்கிட்டே இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு அந்த பிசினஸ் மேன் வரான். ஆக்சுவலா இந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணிருப்பானா வேணும்னே பிசினஸ் மேனுக்கு தப்பான கதையை அனுப்பிட்டு இருப்பா. அதாவது லார்ட் ரெட்மன் சாகாத மாதிரி அதை நினைச்சிட்டு தான் இப்போ இந்த ஆள் வரான். ஆனா இவனுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம அசிஸ்டன்ட்டுமே மரியாதையா சொல்லுங்க எதுக்காக அந்த ரைட்டரை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பிசினஸ் மேன் என்ன சொல்றானா அவன் எழுதுனானா நான் செத்து போயிருவேன், இது என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுதுற லேப்டாப்பை புடுங்கிறதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே அந்த ஃபேண்டசி வேர்ல்ட காட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம வாள் எடுத்துட்டு லார்ட் ரெட்மேனை அழிக்கலான்னு போறான். ஆனா அவனோட கவசம் இன்னும் உயிரோட தான் இருக்கு. அது திருப்பி இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்குது. மறுபடியும் இவங்க போராட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு லார்ட் ரெட்மேனோட வயிற்றுக்குள்ள இருந்து ஃப்ளூட் வாசிக்க ஆரம்பிக்க இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஒரு ரெட் சோல்ஜரோட மண்டையில வெட்டியிருப்பான்ல அந்த ஆளு திருப்பியும் அங்க வர ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து ஒரு மிஷின் கன் எடுத்து லார்ட் ரெட்மேனை போட்டு சாத்துன்னு சாத்த ஆரம்பிக்கிறாரு. இருக்கிற குண்டு தீர்ற வர அவர் நோக்கி சுட ஆரம்பிக்கிறாரு. அடி தாங்க முடியாத லார்ட் ரெட்மேன் ஒரு மரத்துக்கடியில போய் ஒளிய ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ரெட் சோல்ஜர் திருப்பி சுட ஆரம்பிக்க இப்ப அப்படியே துப்பாக்கியில குண்டு தீர்ந்து போச்சு. இது
தெரிஞ்ச அடுத்த செகண்டே அந்த லார்ட் ரெட்மேன் இந்த ரெட் சோல்ஜரை போட்டு வீசின்னு வீசுறான். அவனை போட்டு சாகடிக்குங்கிற நோக்கத்துல குத்துன்னு குத்துறான். ஆனா நம்ம ரெட் சோல்ஜர் சும்மா இல்லாம அவரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ரெட் சோல்ஜருமே நம்ம ஹீரோவை பார்த்து அவன் நெத்தில இருக்கிற அந்த கத்தி எடு அப்படின்னு சொல்ல நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வாளை எடுத்துடுறாங்க. லார்ட் ரெட்மேனோட உடம்புல இருந்து பல ஆத்மாக்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. லார்ட் ரெட்மேனையுமே இவங்க கொன்னுறாங்க. சக்குராவையுமே காப்பாத்திடுறாங்க. சக்குராவுமே அவங்க அப்பாவை பார்க்க போறா. பார்த்தா அந்த ரெட் சோல்ஜர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். இப்ப இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா சேர்ந்துட்டாங்க. இப்ப அப்படியே ரியல் லைஃப காட்டுறாங்க. அந்த பிசினஸ் மேனை காட்டினா அவன் படுத்த படிக்கையா இருக்கான். அசிஸ்டன்ட்டுமே என்ன பண்றானா, இவரு என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அத்தனை தப்புக்கு இவ சாட்சி சொல்றதுக்கு ஒத்துக்கிறா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் தோணுது. நம்ம ஹீரோவுமே இப்ப வெளியே போய் பாக்குறான். பார்த்தா அவன் பொண்ணை பாத்துறான். அவன் பொண்ணோடையுமே இவன் சேர்ந்துடுறான். இதோடயே இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை நான் ஷார்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.